गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இது சங்கேபமாக ஸ்ரீதர் வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னாள். அஷ்டமே சமபூத் பிரம்மா நாபேஸ்து ஜலசாயினः தமஜானன் ஜலே பிப்யத் தபசா அதோஷயத்ஹரிம். இந்த அத்தியாயத்தில் சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா தோன்றினார். அந்த தோன்றின பிரம்மா தான் எங்கே இருக்கோம்னே அவருக்கு புரியல. அதனால் 4 திசையிலையும் இப்படி கழுத்தை திருப்பி திருப்பி பார்த்தாலாம். அதனால தான் அவருக்கு 4 திசையும் பார்த்ததுனால 4 கழுத்து அவருக்கு. பிரம்மாவுக்கு 4 தலை. பார்த்து எங்கே இருக்கோன்னு புரியாமல் தான் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய் பார்ப்போம்னுட்டு தாமரைப்பூ உயரக்க இருக்கிறதுலேருந்து தண்டு வழியாக நாபி தேசத்துக்குள்ளே போனார். அப்பவும் அவருக்கு ஒன்றும் புரியல. அதனால் திருப்பி பத்மத்துக்கு மேலே வந்து உட்கார்ந்து 1000 வருஷத்துக்கு தபஸ் பண்ணாலாம். தான் யார் என்று
அந்தர்முகமாக யோசனை பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணாள். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. அந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். இது முன்னாடியே நம்ம கேட்டிருக்கோம் இந்த வியாக்கியானத்தை. 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தில் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மா தன் வாக்கால் சொல்கிறாள், நான் பகவான் நாராயணனுடைய நாபி கமலத்திலேருந்து சிருஷ்டியாக ஆனேன் என்று சொல்லியிருக்காள். அதை திருப்பியும் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மதேவன் 1000 வருஷம் தபஸ் பண்ணணுங்கிறதாக ஒரு அசரீரி தப்பன்னு சொல்லித்து, அப்போது பிரம்மா பகவானை குறித்து தபஸ் பண்ணால் தான் யாருங்கிறதாக தெரிய வேண்டும் என்று, அப்போது பகவான் சந்தோஷம் ஆகி அவருக்கு பாகவத உபதேசம் பண்ணாளுங்கிறதாக முன்னாடி 2ஆம் ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அதையே திருப்பி இங்கே சொல்கிறாள். ஆனால் இங்கே யார் வாயால் சொல்கிறாள்னா, எப்பொழுதும் ஒரு புராணத்தில் பல கதைகள் ஏற்படும். இங்கே மைத்ரேயர் விதுரருக்கு தான் கேட்ட பாகவதத்தை எடுத்து சொல்கிறாள். ஆதிசேஷன் மூலமாக ஒரு பாகவதம், அவர் சொல்லி பாகவதம், அந்த பாகவதத்துலேருந்து பிரம்மா தோன்றின விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறாள். அதுதான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 8வது அத்தியாயத்தில் அதுதான் ஸ்ரீதரர் அழகாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். அஷ்டமே சமபூத் பிரம்மா நாபேஸ்து ஜலசாயினஹ தமஜானன் ஜலே பிப்யத் தபசா அதோஷயத்ஹரிம். தபஸ் பண்ணாலாம். நாபி கமலத்திலேருந்து உண்டான பிரம்மா ஹரியை நோக்கி தபஸ் பண்ணி, அதனால் ஹரி சந்தோஷமடைஞ்சாள், பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணாளுங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் நாள். இப்போது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே 3ஸ்கந்தே 8மோऽध्यायः. मैत्रेय उवाच सत्सेवनीयो बत पूर्ववंशो यल्लोकपालो भगवत्प्रधानः बभूविथेहाजितकीर्तिमालां पदे पदे नूतनयस्य भीक्ष्णं सत्सेवनीयो बत पूर्ववंशः. மைத்ரேயர் விதுரரை பார்த்து பேச ஆரம்பித்தாள். விதுரரை பார்த்து சொன்னால், நீங்கள் பெரிய பூர்வ வம்சத்தில் வந்தவாள். இந்த பூர்வ வம்சங்கிறது என்னென்னா, பூர்வங்கிறவன் ஷர்மிஷ்டைக்கும் ஏயாத்திக்கும் பிறந்த பிள்ளை. ஏயாத்தின்னு ஒரு மகாராஜா. இந்த ஏயாத்திக்கும் ஷர்மிஷ்டைக்கும் அது ஒரு பெரிய கதை இருக்குது மகாபாரதத்தில். அந்த ஏயாத்திக்கும் ஷர்மிஷ்டைக்கும் பிறந்தவன் தான் பூரு. அந்த வம்சத்தில் தான் பரதன்கிறதாக ஒரு குழந்தை பிறந்தான். அது துஷ்யந்தன், சகுந்தலை, இந்த கதையெல்லாம் வரும். இந்த துஷ்யந்தனுடைய பிள்ளை பரதன். அதனால்தான் இந்தியாவுக்கு மகாபாரதம்னு பேர், பெரிய பாரதம்னு பேர். அதனால்தான் அந்த காவியத்துக்கே மகாபாரதம்னு பேர் வச்சா. ஏன்னா பரத வம்சத்தில் வந்தவாளை பற்றி சொல்கிறதுனால. அதனால இந்த பூர்வ வம்சத்தில் தான் பரதன் வந்தான். அந்த பரத வம்சத்தில் தான் இந்த பாண்டவாள், கௌரவாள், விதுரர் எல்லாரும் வந்தாள். ஆகக்கூடி இந்த விதுரர் அந்த பூர்வ வம்சத்தில் வந்தவர். அதுதான் இங்கே சொல்கிறாள். பூர்வ வம்சத்தில் வந்தவாள் எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷியாள். வாள்லாம் பரம பாகவதாள். சத்சேவனியோ பத பூர்வவம்சா எல்லோகபாலோ பகவத் பிரதானஹ. அங்கே வந்து ராஜாக்கள் எல்லாம் லோகபாலக, ராஜாக்கள் எல்லாம் பகவத் பிரதானஹ. பகவான் மேலே பரம பக்தி வச்சிருக்கப்பட்ட பக்தாள் வாழலாம், பாகவதாள். பபூவிதேஹாஜித கீர்த்திமாலாம் பதே பதே நூதனயசி அபீக்ஷ்ணம். நீ ஒவ்வொரு தடவையும் பகவானை பற்றி சொல்லுன்னு சொல்கிறதெல்லாம் பகவத்கதைகள் எனக்கு புதுசாக தோன்றுறது, பழசாகவே தோணலை. ஏன்னா ராமாயணத்தை கேட்டால் எத்தனை தடவை கேட்டாலும் அது புதுசாக தோணும். அப்படி பகவானை பற்றிய கதைகள் எவ்வளோ தடவை கேட்டாலும் புதுசு மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறாள். சோகம் ரிணாம் க்ஷுல்ல சுகாய துக்கம் மஹத்கதானாம் விரமாய தஸ்ய பிரவர்த்தயே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் ரிஷிபியா. நீ கேட்டதுனால நான் பகவானுடைய கதை பாகவதத்தை எடுத்து சொல்ல போகிறேன் உனக்கு. பிரவர்த்தையே பாகவதம் புராணம். அது எப்பேற்பட்டது? ஜனங்கள் சாதாரணமாக
சின்ன சுகத்தை அடைய வேண்டுவதற்காக ரொம்ப கஷ்டப்படுறாள். கஷ்டப்பட்டு திருண்டு சுகம் கிடைக்கிறது. சோகம் ரிணாம் ஷுல்ல சுகாய துக்கம் மஹத்கதானாம் விரமாய தஸ்ய. மஹத்கதானாம் விரமாய தஸ்ய. ஏன்னா வரப்போகிற மனுஷியாள்னா துளி கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வருஷம் அவள் ஆயுசு முழுக்க கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் வேலை செய்வா. ஆனால் அடையிற சுகமோ ரொம்ப குறைச்சலான சுகத்தை அடைவாள். அவளுக்கு இந்த பாகவதத்தை நான் ரச்சனை பண்ணி சொல்லிட்டேன்னா அதை கேட்டால் அவள்லாம் க்ஷேமத்தை அடைவாள்னாள். அதனால்தான் ஆச்சாரியாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதே அதை பற்றி சொன்னால். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாத்திரம் எப்படின்னாள், அல்ப பிரயாசா அனல்ப ஃபலஹான்னாள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறது அல்ப பிரயாசம், ஜாஸ்தி கஷ்டமில்லை. அனல்ப ஃபலஹா, அதனுடைய பலம் என்னென்னா ரொம்ப சக்தியான பலன். அது மாதிரி இல்லை நம்ம பண்ணுற சாதாரணமாக லௌகீகத்தில் பண்ணுற விஷயங்கள்லாம் மகத் துக்கம் கிடைக்கிறது. ஆனால் அல்ப சுகம். அது மகத் துக்கம் ஏன் ஏற்படுறது, பண்ணுறதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாள். அவளுக்காகவே இந்த பாகவதத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன் நாள், பகவானுடைய பாகவதத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன் நாள். ஆசீனமுர்வியாம் பகவந்தமாத்யம் சங்கர்ஷணம் தேவம் அகுண்டசத்வம் விவித்சவः தத்வமதः பரஸ்ய குமாரமுக்கியாக முனையோ அன்வபிருச்சன். குமாரமுக்கியாக முனையாக அன்வபிருச்சன்னாள். சனத்குமாரர் முதலான 4 ரிஷிகள் இருக்காளே, அவளோட கூட பல ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை நீ எப்படி என்ன கேட்குறியோ அப்படி பகவானை பற்றி பாகவதம் கேட்கணும் எங்களுக்கு சொல்லணுங்கிறதாக ஆதிசேஷனை போய் பூலோகத்துக்கு கீழே இருக்கப்பட்ட அங்கே தாங்கின்னு இருக்கப்பட்ட ஆதிசேஷனை போய் கேட்டாள். அப்போது ஆதிசேஷன் அவளுக்கு பாகவத வாசுதேவனுடைய கதையை எடுத்து சொன்னாள். அதை நான் உனக்கு சொல்கிறேன்னாள். ஸ்வயமேவதிஷ்யம் பகுமானயந்தம் யத்வாசுதேவாபிதம் அமனந்தி பிரத்யக்திருதாக்ஷம்புஜ கோஷமீஷத் உன்மீலயந்தம் விபுதோதயாய. ஸ்வமேவ திருஷ்ணியம் பகுமானயந்தம் யத்வாசுதேவாபிதமாமனந்தி பிரத்யக்திருதாக்ஷம்புஜ கோஷமீஷத் உன்மீலயந்தம் விபுதோதயாய. இந்த சனகாதி மகர்ஷிகள் எல்லாரும் போய் ஆதிசேஷனை போய் நீங்கள் எங்களுக்கு பாகவதம் சொல்லணும்னு கேட்டபொழுது ஆதிசேஷன் என்ன பண்ணியிருந்தாலாம், தன் கண்களெல்லாம் மூடி பகவானை தியானம் பண்ணியிருந்தாலாம். ஸ்வமேவதிஷ்டியம் பகுமானயந்தம் யத் வாசுதேவாபிதம் அமனந்தி. யாரை வாசுதேவன் எல்லாரும் புகழ்கிறாளோ அந்த பரம்பொருளை நாள் வாசுதேவகாங்கிற பதம் இருக்கே, அது ஸ்ரீமன் நாராயண குறித்த பதம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 3 தடவை வருது வாசுதேவன் விட்டு. சாதாரண அர்த்தம் வசுதேவஸ்யாபத்தியம் புமானு வாசுதேவா. வசுதேவனுடைய பிள்ளை கிருஷ்ணர், அவருக்கு வாசுதேவன் பேர். ஆனால் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே, அவர் எல்லா ஜீவன் அவர் படைச்ச எல்லாத்துக்குள்ளேயும் வசிச்சுன்னு இருக்காள். வசதி சர்வத்திர இதி வாசு தீவியேதே இதி தேவக வாசுச்ச அசௌ தேவச்ச வாசுதேவா அப்படின்னு ஒரு விக்கிரக வாக்கியம். வாசுதேவன் ஏன் பேருன்னா எல்லா ஜந்துக்கள்குள்ளேயும் ஹிருதயத்துக்குள்ளேயும் சுவாமி இருந்துருக்காள், பிரகாசிச்சுன்னு இருக்காளாம் எல்லா ஜீவன்குள்ளேயும். இந்த ஜீவன் பிரகாசிக்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஆகையினால அவருக்கு வாசுதேவன் பேர். அந்த வாசுதேவனை தியானம் பண்ணிட்டு இருந்தாளாம் ஆதிசேஷன். அந்த தியானம் பண்ணியிருந்த வாசுதேவன் உன்மீலயந்தம் விபுதோதயாய கண்ணை திறந்தாளாம். இவாளுடைய சனக்காதிகள் தன்னை பிரார்த்திக்கிறத கேட்டுவிட்டு, நீங்கள் பாகவதம் சொல்லணுங்கிறத கேட்டுவிட்டு கண்ணை முழிச்சுண்டாளாம். ஸ்வத்யுன்யுதார்த்ரைஹி ஸ்வஜட்டாகலாபைஹி உபஸ்பிருஷந்தச்சரணோபதானம் பத்மம் யதர்ச்சந்தி அஹிராஜகன்யாः சப்ரேமனானா பலிபிர்மரார்த்தாக. எப்பேற்பட்ட ஆதிசேஷன் நாள். கன்னிகைகளெல்லாம் நல்ல பர்த்தா கிடைக்கணுங்கிறதுக்காக
எந்த ஆதிசேஷனை போய் பிரார்த்திக்கிறாளோ அந்த ஆதிசேஷன் நாள், அந்த ஆதிசேஷனை தலையில் இருக்கப்பட்ட அவ கங்கை ஆகாச கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த சனக்காதிகள்னால் தலையை சொட்டுறது, அதோடு கூட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டலாம். ஸ்வத்துன்யாப்போ உதார்திரைஹி ஸ்வத்தின்ய உதார்திரைஹி ஸ்வஜட்டா கலாப்பைஹி. ஸ்வத்துனின்னாக்க கங்காஜலம், அதனால ஆர்திரைஹி நனைஞ்சு கிடக்காம் தலையில், ஸ்வஜட்டா கலாப்பைஹி அதோடு கூட ஆதிசேஷனுடைய சரணங்களில் விழுந்து பிரார்த்திச்சுட்டாலாம். எப்பேற்பட்ட சரணம் நாள். பத்மம் யதர்ச்சந்தி அஹிராஜ கன்யாக, அஹிராஜ கன்யாக அர்ச்சந்தி. அந்த நாகலோகத்தில் இருக்கப்பட்ட கன்னிகைகள்லாம் பகவான் நமக்கு பர்த்தாவாக ஆகணுங்கிறதாக, நல்ல பர்த்தா எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆதிசேஷனை போய் நமஸ்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறாளாம் அவனுடைய கால்களில். அதனால தான் இப்போ கூட ஒரு பொன் குழந்தைக்கு நின்று சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நாக பிரதிமையை கொண்டு போய் கோவிலில் வச்சு பூஜை பண்ணால் உடனே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். நாக பிரதிமையை எடுத்து கேரளாவில் அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குன்னே, அந்த இடத்துல போய் நாக பிரதிமை அவளே எங்கள் பிரதிமை பண்ணி தருவாள், அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிவிட்டால் போகிறோம், உடனே கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறதாக ஒரு நம்பிக்கை. அப்படி பெற்ற அந்த நாக ராஜாவான ஆதிசேஷனை போய் பிரார்த்திச்சுனாலாம். அவர் கண்ணை திறந்தார் நாள். உண்மையிலயந்தம் விபுதோதயாய, இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணை திறந்தாள். முஹுர்கிரணந்தா வச்சசானுராகா கலத்பதேனாஸ்ய கிருதானி தஜ்ஞா கிரீடசாகஸ்ரமணிப்ரவேக பிரத்யோதிதோத்தாமபணாசஹஸ்ரம். முஹுர்கிரணந்தः வச்சசானுராகः கலத்பதேனாஸ்ய கிருதானி தஜ்ஞாः கிரீடசாகஸ்ரமணிப்ரவேக பிரத்யோதிதோத்தாமபணாசஹஸ்ரம். சனகாதிகள் பகவான வேதத்தினால உத்கோஷணம் பண்ணி பிரார்த்திச்சுட்டே போனாள் ஆதிசேஷங்கிட்டக. ஆயிரக்கணக்கான தலைகளை வச்சுருக்கிற ஆதிசேஷனுடைய தலைகள்னால் இந்த வேத கோஷம் கேட்டு பிரகாஷி தான். ஏன்னா ஒவ்வொரு தலையிலையும் மணி இருக்குது, இந்த மணி பிரகாசிக்கிறது, டால் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். கிரீட சாகஸ்ரமணி பிரவேக பிரத்யோதிதோத்தாம பணா சகசிரம். 1000 தலைகள் இருக்குது அந்த ஆதிசேஷனுக்கு, அதில் பிரகாசிக்கிறாளாம். புரோக்தம் கிளைதத் பகவத்தமேன நிவிருத்தி தர்மாபிரதாயதேன சனத்குமாராய சச்சாக பிருஷ்டா சாங்கியாயனாயாங்க திருதம் விரதாய. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஆதிசேஷங்கிட்டேந்து சனத்குமாரால் கேட்டுண்டு, அந்த சனத்குமாரர் அதை யாருக்கு சொன்னாள்? சனத்குமாராய சச்சாக பிருஷ்டா சாங்கியாயனாயாங்க திருதவிரதாய. சாங்கியாயனர் அவருக்கு உபதேசம் பண்ணாள். அந்த சாங்கியாயனர் யாருக்கு உபதேசம் பண்ணாள்னால், சாங்கியாயன பாரமஹம்ஸ்ய முக்கிய விவக்ஷமாணோ பகவத் விபூதி ஜகாதசோஸ்மத் குரவேன்விதாய பராசராயாத ப்ரஹஸ்பதேஷ. அந்த சாங்கியாயனர் ஒரு தடவை என்னோட குருவான பராசரருக்கும் ப்ரஹஸ்பதிக்கும், இவா 2 பேருக்கும் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணாள். அவர் சாங்கியாயனுங்கிற பரமஹம்சளவாள் அது சொன்னாள். புரோவாச்ச மஹ்யம் சதயாளுருக்தா முனி புலஸ்தியேன புராணமாத்யம் சோகம் தவைதத் கதயாமி வத்ஸ ஸ்ரத்தாலவே நித்யமனுவ்ரதாய. புரோவாச்ச மஹ்யம் சதயாளுருக்தா, அந்த என்னோட குருவான பராசரர் அதை புலஸ்தியருக்கு சொன்னாள். ஒரு தடவை புலஸ்தியருங்கிற ரிஷி என் குருவான பராசரருக்கு ஆக்ஞை பண்ணாள், நீ உனக்கு தெரிஞ்ச கதைகள் புராணங்கள் எல்லாரையும் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாள். அவர் சொன்ன ஆதேசத்தை அனுசரித்து பராசரர் எல்லா புராணங்களையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாள். அப்போது நானும் தெரிஞ்சுட்டேன்னாள். புரோவாச்ச மஹ்யம் சதயாளுருக்தா முனிः புலஸ்தியேன புராணமாத்யம் சோகம் தவைதத் கதயாமி வத்ஸ
ஸ்ரத்தாலவே நித்யமனுவிரதாய. அவ்வாறாக இந்த பராசரர்கிட்டேருந்து நான் பாகவதத்தை தெரிஞ்சிருந்தேன். இப்பொழுது நீ கேட்கறதுனால உனக்கு நான் அனுகிரகம் பண்ணி அந்த பாகவத கதையை நான் சொல்கிறேன்னாள். உதாப்ளுதம் விஸ்வமிதம் ததாசீத் என் நித்ரயா மீலித திரண்யமீலயத் மஹீந்திரதல்பே அதிசயான ஏகः கிருதக்ஷணஸ்வாத்மரதௌ நிதீகः. உதாப்ளுதம் இதம் விஸ்வம் ஆசீத்து நாள். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி இந்த விஸ்வம் பூரா ஸ்பேஸுங்கிறதான வாட்டர் இருக்கே அதில் மூழ்கி இருந்தது. அப்பொழுது சுவாமி நாராயணன் ஆதிசேஷ தல்பத்தில் கண்ணை மூடிண்டு, கண்ணை மூடின மாதிரியும் இல்லை திறந்த மாதிரியும் இல்லை, அப்படி இருந்துண்டு அவர் ஸ்வாத்மரதௌ நிதிகா ஆத்மனி ரமந்தி ஆத்மனியே தே ஆத்மாராமாக, இவரும் ஆத்மாராமராக தன்னுக்குள்ளேயே தன்னை ரசிச்சுட்டு இருந்தாள் கண்ணை மூடிண்டு. சோந்தரீரேர்பித பூத சூக்ஷ்ம காலாத்மிகாம் சக்தி முதீரயாண உவாச தஸ்மின் சலிலே பதே ஸ்வே யதா அனலோ தாருணி ருத்தவீத்யா. யதா அனலஹா தாருணி ருத்தவீத்யா. எப்படி ஒரு மரக்கட்டைக்குள்ளே அக்னி இருக்குது. ஏன்னா 2 மரக்கட்டையை கடைஞ்சோன்னா அக்னி உண்டாருது. அந்த அக்னி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது, கடைஞ்சாதான் இப்போ உண்டாருது. ஆனால் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே லேட்டண்ட்டாக இருக்குது, ஹீட் இருக்குது. அப்படி சுவாமி, அந்த சுவாமிக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இல்லை, எல்லாம் இருந்துட்டுருக்கு, ஆனால் கண்ணுக்கு தெரியல. அப்போது சுவாமி என்ன பண்ணாலாம், சூக்ஷ்மமாக இந்த காலாத்மிகாம் சக்தி முதீரயான காலங்கிறதான மாயை இருக்கே அதை உண்டாக்கினாள். அதை உண்டாக்கி இந்த சிருஷ்டி முழுக்க உண்டாக்க போகிறாள். சதுர்யுகானாம் ச சஹஸ்ரமப்சு ஸ்வபன் ஸ்வயோதீரிதயா ஸ்வசக்தியா காலாக்கியா சாதித கர்மதந்திர லோகானபீதான் ததிருஷே ஸ்வதேஹே. சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷ தல்பத்தில் கண்ணை முடிந்து 1000 சதுர்யுகங்கள் இருந்துட்டுருக்கிறதே ஒன்றா அந்த காலத்தை சிருஷ்டி பண்ணி மாயை சிருஷ்டி பண்ணி அதனால் ஒவ்வொரு ஜீவராசிகளாக உண்டாக ஆரம்பிச்சதுன்னு சொன்னாள். அப்போ படுத்துட்டே இருந்தாள். தஸ்யார்த்த சூக்ஷ்மாபிநிவிஷ்ட திருஷ்டேஹே அந்தர்கதோர்த்தோ ரஜசா தனீயான் குணேன காலானுகதேன வித்தः சூஷ்யன்ஸ்ததா பித்யத நாபிதேஷாத். அப்பொழுது ரஜசா குணேன வித்தः, ரஜஸுங்கிறதான பேஷன், ரஜஸுங்கிற ரஜோகுணம் இருக்கே, அதனால் அது ஊக்குவிக்கப்பட்டு, அதனால தான் ரஜஸ் இருந்தால் தான் ஒரு லீடர்னால் அவனுக்கு ரஜஸ் வேணும். ரஜோகுணம் இல்லாமல் ஒரே சாதுவாக இருந்திருந்தானா ஐ கேனாட் பி எ லீடர். அதனால தான் ராஜாவாக இருக்கிறவாளுக்கு இந்த குணகர்ம விபாகஷகான்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி. பகவான் 4 வர்ணங்களை படைச்சேன்னால் இன்னென்ன குணங்கள் இருந்தாக்கே இன்னென்னமாக ஆறாங்கிறதே நல்ல ரஜோகுணம் தூக்கி நிற்கிறது இருக்கே, அவளை தான் ராஜாக்கள், க்ஷத்ரியாள் அவள். அப்படி சுவாமி அவள் தான் லீடராக இருந்தது எல்லாத்தையும் நிர்வகிக்கணும். அப்படி சுவாமிக்கு இந்த குணங்களை படைச்சி இந்த ரஜோகுணத்தை ஊக்குவிச்சாலாம். ஏன்னா அதுதான் போய் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண போகிறது. தஸ்யார்த்த சூக்ஷ்மாபிநிவிஷ்ட திருஷ்டேஹே அந்தர்கதோர்த்தோ ரஜசா தனீயான் குணேன காலானுகதேன வித்தः. கால அனுகதேன, காலம் டைம் மாயேங்கிறத படைச்சாலே சுவாமி, இதோட இந்த ரஜோகுணம் சேர்ந்துட்டு 2மா சேர்ந்து எல்லா சிருஷ்டியும் உண்டாக்க போகிறது. சூஷ்யன்ஸ்ததா பித்யத நாபிதேஷாத்து. சுவாமியினுடைய நாபி பிரதேசத்துலேருந்து ஒரு கமலம் உண்டாச்சு, அது சொல்கிறாளிங்க. சபத்மகோஷ சகசோததிஷ்டது காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயன்னர்க்க இவாத்மயோனிஹி. சுவாமியினுடைய நாபிலேருந்து, ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபிலேருந்து கடகடன்னு வளர்ந்து ஒரு பத்மம் உண்டாச்சுன்னாள். அந்த பத்மத்தில் என்ன ஆச்சுன்னால், சுவாமி உள்ளே நுழைஞ்சார். அந்த பத்மத்துக்குள்ளே தன் சக்தியை உள்ளே பிரவேசிக்க பண்ணாள். தல்லோக பத்மம் சவு ஏவ விஷ்ணு பிராவீவிஷத் சர்வகுணாவபாசம்
தஸ்மின் ஸ்வயம் வேதமயோ விதாதா ஸ்வயம்புவம் யம் ஸ்ம வதந்தி சோபூத். தன்னுடைய சக்தியே அந்த பத்மத்துக்குள்ளே விட்டாள். அப்போது வேதமயமாக இருக்கப்பட்ட ஒரு ஸ்வயம்புன்னு சொல்ல பிரம்மா உண்டானால் அங்கே அந்த பத்மத்தில் அவரை ஸ்வயம்பூன்னு எல்லாரும் சொல்லிட்டாள். ஏன்னா யார் அவர் எப்படி உண்டானான்னு தெரியாததுனால எல்லாரும் அவர் தன்னாவே உண்டானவர்னு அதான் நினச்சிட்டு ஸ்வயம்பூனா தானே தன்னை கல்பிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு பேரே ஸ்வயம்பூன்னு பேரை வச்சாள். அதான் பிரம்மா அவர் உண்டானாள் அந்த பத்மத்தில். தஸ்யாம் சச்சாம்போருக கர்ணிகாயாம் அவஸ்திதோ லோகம் அபஷ்யமானः பரிக்ரமன் வ்யோம்னி நிவృத்த நேத்ரः சத்வாரி லேபே அனுதிஷம் முகானி. அந்த பத்மத்தில் உட்காந்துட்டு ஸ்வயம்புவான அந்த பிரம்மா தான் எப்படி வந்தோம் எங்கேருந்து வந்தோங்கிறது புரியாமல் 4 சைட்லேயும் பார்க்க ஆரம்பித்தாள். அதனால் அவருக்கு 4 தலை உண்டாச்சுன்னாள். அவருக்கு 4 தலை உண்டான காரணம் 4 திக்குலேயும் அவர் பார்க்க ஆரம்பித்தாளாம் எங்கேருந்து வந்தோன்னு பார்க்கணுங்கிறதுக்காக. பரிக்ரமன் வ்யோம்னி விவருத்த நேத்ரஹா சத்வாரி லேபே அனுதிஷம் முகானி தஸ்மாத் யுகாந்தஸ்வசனாவகூர்ண ஜலோர்மி சக்ராத் சலிலாத் விரூடம் உபாஸ்ரிதः கஞ்சமு லோகதத்துவம் நாத்மானமத்தாவிதத் அதிதேவः. யுகாந்தம் யுகங்களெல்லாம் போன பிறகு கூட அவருக்கு யாருன்னு புரியலையா அந்த பிரம்மாவுக்கு தான் யாருன்னுட்டு. நாத்மானம் அத்தாவிதத் ஆதிதேவः, ஆதிதேவனான் அந்த பிரம்மா தான் யார் எங்கேருந்து வந்தோம் ஒன்றும் புரியாமல் 4 திக்கையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தார் முழிச்சுண்டு சொன்னாள். கயேஷயோசௌ அகம் அப்ஜபிருஷ்ட ஏதத் குதோ வாப்ஜமனன்யதப்சு அஸ்தி ஹ்யதஸ்தாதிஹ கிஞ்சனைதத் அதிஷ்டிதம் யத்ர சதானுபாவ்யம். அப்பொழுது பிரம்மா யோசிச்சாராம், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், இந்த தாமரைப்பூ எங்கேருந்து வந்தது, இது வந்த இடம், இதனுடைய ஆதி எங்கே, இது என்னுடைய சோர்ஸ் எங்கே, கீழே ஏதான இருக்கணும் இல்லாட்டா மேலே நான் பத்மம் வந்து உட்காந்துருக்கேன், கீழே தண்டு இருக்குது, இந்த தண்டுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அவர் அந்த தண்டு லோட்டஸனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அந்த தாமரைப்பூவோட தண்டு அதுக்குள்ளே நுழைஞ்சு தண்ணீருக்குள்ளே நுழைய பார்த்தாள். சயித்தமுத்வீக்ஷ்ய ததப்ஜனால நாடீபிரந்தர்ஜலமாவிவேஷ நார்வாகதத் கரநாலநால நாபிம் விசின்வன் ததவிந்ததாஜஹ. தது அவிந்தத அஜஹ, அஜனான அந்த பிரம்மா தாமரப்பூனுடைய தண்டு இருக்கே நாடி அதுக்குள்ளே நுழைஞ்சு கீழே நோக்கி போக ஆரம்பித்தாள். அங்கே போய் பார்ப்போம் அதனுடைய சோர்ஸ் எங்கே யாருங்கிறத புரிஞ்சுப்போங்கிறதுக்காக உள்ளே நுழைஞ்சாலாம். தமஸ்ய பாரே விதுராத்மசர்க்கம் விசின்வதோ பூத் சுமஹான் ஸ்திரிநேமிஹி யோ தேகபாஜாம் பயமீரயாணः பரீட்சிணோதி ஆயுரஜஸ்ய ஹேதிஹி. பிரம்மா இவ்வாறாக தான் எங்கேருந்து வந்தோம், இதுக்கு எல்லாத்தையும் இந்த தாமரப்பூனுடைய சோர்ஸ் எது என்பதாக தேடிந்து தண்டுக்குள்ளே நுழைஞ்சு கீழே போனாலே அவர் என்ன பண்ணாள்னால், அப்பொழுது காலம்ங்கிறதான பகவானுடைய சக்கரம் இருக்கே, சக்கராயுதம், அதை சுவாமி கையில் வச்சுருக்காள். அந்த சக்கராயுதம் கையில் வச்சுருக்காள். அங்கே போய் சேர்ந்தாலாம். அது எப்பேற்பட்ட சக்கராயுதம், எல்லாருடைய ஜீவனுக்கும் பயத்தை உண்டாக்குறது, எல்லா அழிவுக்கும் பயத்தை உண்டாக்குறதாம் அது. அப்பேற்பட்ட அந்த சக்கராயுதத்தை போய் பார்த்தாலாம். தமஸ்ய பாரே விதுராத்மசர்க்கம் விசின்வதோ பூத் சுமஹான் ஸ்திரிநேமிஹி யோ தேகபாஜாம் பயமீரயாணः பரீட்சிணோத்யாயுரஜஸ்ய ஹேதிஹி. சக்கராயுதத்தை சுவாமி கையில் வச்சுருக்காள். அதை அங்கே போய் பார்த்தாள். இப்படி ஒன்றா கீழே போய் தேடின்னு இருந்த பிரம்மா எதை தேடினாலும் அவருக்கு தான் யார் எங்கேருந்து வந்தோம் இதுக்கெல்லாம் சோர்ஸ் எது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இப்படி தேடுறதை நிறுத்தினாள். தேடுறதை நிறுத்திவிட்டு இப்படி யோசித்து பார்க்க ஆரம்பித்தாலாம். ததோ நிவృத்தோ பிரதிலப்தகாமஹ அப்பிரதிலப்தகாமஹ. அவர் என்ன ஆசையோடு கூட போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு போனதெல்லாம் நிஷ்பலமாயி அவர் என்ன நிறுத்திவிட்டாள். இனிமேல் ஸ்வதிஷ்ணியமாசாத்திய புனஸ்ஸதேவஹ
शनैर्जिदश्वासनिवृत्तचित्तः ஞஷீததாரூடசமாதியோகः. உடனே மெதுவாக மூச்சை நிறுத்தி தன்னை ஆஸ்வாசனப்படுத்திந்து அப்படியே சமாதியில் போய் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தாள். தான் யாருன்னுட்டு. காலேன சோஜா புருஷாயுஷாபி பிரவருத்தயோகேன விரூடபோதः ஸ்வயம் ததந்தர்ஹிருதயேவ பாத ஸ்வயம் ததந்தர்ஹிருதயேவ பாதம் अपश्यत என்ன பூர்வம் அப்பஷ்யத்த. அவர் பார்க்க ஆரம்பித்தாள். என்னத்தை பார்க்க ஆரம்பித்தாள்? இப்படி மெடிடேட் பண்ணிட்டே அவர் 100 வருஷங்கள் கண்ணை மூடிட்டு தியான யோகத்தில் இருந்துருந்தாள். அப்படி தியான யோகத்தில் 100 வருஷங்கள் இருந்த உடனே அவருக்கு புரிய ஆரம்பிச்சது, தான் யாருங்கிறது புரிய ஆரம்பிச்சுதான். மிருணாள கௌராயத சேஷபோக பர்யங்கேகம் புருஷம் சயானம் ஃபணாதபத்ராயுத மூர்தரத்ன யுபிர்ஹதத்வாந்த யுகாந்ததோயே. அப்பொழுது இவருக்கு என்னென்னா தெரிய ஆரம்பிச்சுதான். என்னென்னா அந்த வாட்டரில் பெரிய தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவில் பெரிய ஆதிசேஷன் சேஷநாகம், அதனுடைய மேலே படுத்துன்னு இருக்காள் நாராயணன். இது எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணுறதுனா ஆதிசேஷனுடைய தலைகளில் இருக்கப்பட்ட நாகமணிகள் எல்லாம் இப்படி டால் அடிச்சுன்னு பிரகாஷின்னு இருக்கான். ஒரே இருள்மயமாக இருக்கிறப்பட்ட இடத்த 1000 வாட்டு லைட்டு போட்ட மாதிரி இந்த நாகமணிகள் பிரகாஷின்னு இருக்கு. அதை பார்த்தாள். அங்கே சுவாமி பள்ளி கொண்டு இருக்கிறத பார்த்தாலாம். பிரேக்ஷாம் க்ஷிபந்தம் ஹரிதோபலாத்ரைஹி சந்தியாப்ரணீவேருஹு உருக்மூர்த்னஹ ரத்னோததாரௌஷதி சௌமனஸ்ய வனஸ்ரஜோ வேணுபுஜாங்கிரிபாங்கிரைஹி வனஸ்ரஜோ வேணுபுஜாங்கிரி பாங்கிரேஹே. அங்கிரேஹே. அங்கே சுவாமி படுத்துட்டுருக்கார், பள்ளி கொண்டிருக்காள். அவருடைய உடம்பு எப்படி பிரகாசிக்கிறதுனால் பெரிய பவழ மலைகள் இருக்கே, அந்த மலைகளெல்லாம் தோக்கடிக்குமா. அதாவது பச்சை பசேன்னு சில பவழம் இருக்கும், பச்சை பவழம். இந்த பச்சை பவழங்கள் அப்படியே மலை முழுக்க இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இதுதான் ஆழ்வார் சொன்னார் ஒருத்தர். பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்சங்கன்னு பச்சைமா மலை, அந்த பச்சை மாமலை மாதிரி இருக்காம். அந்த சுவாமியை பார்த்தாலாம். ஹரிதோபலாத்ரைஹி, ஹரின கிரீன் அர்த்தம், பச்சைன்னு அர்த்தம். ஹரிதோ உபலன பவழங்கள், பச்சை கலர் பவழங்கள் இருக்கே, அது அத்ரேஹே. அது பெரிய மலை மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்காளாம் சுவாமி, பிரகாஷன் இருக்காள். அந்த சுவாமியே வேணு புஜாங்கிரி பாங்கிரேஹே, வேணுபுஜ அங்கிரி பாங்கிரேஹே. அவருடைய மேலே அழகான ட்ரெஸ் போட்டுருக்காள். வனஸ்ரஜா, நல்ல வனமாலையை தரிச்சுருக்காள் சுவாமி. இப்பேற்பட்ட ரத்னங்கள் இல்லை ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கப்பட்டவர், பிரகாஷித்திருக்கப்பட்ட சுவாமியை பார்த்தாலாம். அப்போ இந்த சுவாமியினுடைய ரூபங்களை வர்ணிக்க போகிறாள் அடுத்த சில ஸ்லோகங்களில். இப்பொழுது நாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे अष्टमोऽध्यायः. मैत्रेय उवाच सत्सेवनीयो बत पूर्ववंशः यल्लोकपालो भगवत्प्रधानः बभूविथेहाजित कीर्तिमालां पदे पदे नूतनयसि अभीक्ष्णं पदे पदे नूतनयस्य भीक्ष्णं पदे पदे
नूतनयस्य भीक्ष्णं सोऽहं नृणां क्षुल्लसुखाय दुःखं सोऽहं नृणां क्षुल्लसुखाय दुःखं सोऽहं नृणां क्षुल्लसुखाय दुःखं महद्गतानां विरमाय तस्य महद्गतानां विरमाय तस्य महद्गतानां विरमाय तस्य प्रवर्तये भागवतं पुराणं प्रवर्तये भागवतं पुराणं प्रवर्तये भागवतं पुराणं यदाह साक्षात् भगवान् ऋषिभ्यः यदाह साक्षात् भगवान् ऋषिभ्यः यदाह साक्षात् भगवान् ऋषिभ्यः आसीनमुर्व्यां भगवन्तमाद्यम् आसीनमुर्व्यां भगवन्तमाद्यम् आसीनमुर्व्यां भगवन्तमाद्यं सङ्कर्षणं देवमकुण्ठसत्त्वं सङ्कर्षणं देवमकुण्ठसत्त्वं सङ्कर्षणं देवमकुण्ठसत्त्वं विवित्सवः तत्त्वमतः परस्य विवित्सवः तत्त्वमतः परस्य विवित्सवः तत्त्वमतः परस्य कुमारमुख्याः मुनयो अन्वपृच्छन् कुमारमुख्याः मुनयोन्वपृच्छन् कुमारमुख्याः मुनयोन्वपृच्छन् स्वमेव धिष्ण्यं बहुमानयन्तं स्वमेव धिष्ण्यं बहुमानयन्तं स्वमेव धिष्ण्यं बहुमानयन्तं यद्वासुदेवाभिधम् अमनन्ति यद्वासुदेवाभिधम् अमनन्ति यद्वासुदेवाभिधम् अमनन्ति प्रत्यग्धृताक्षाम्बुज कोशमीषत् प्रत्यग्धृताक्षाम्बुज कोशमीषत् प्रत्यग्धृताक्षाम्बुज कोशमीषत् उन्मीलयन्तं विबुधोदयाय उन्मीलयन्तं विबुधोदयाय उन्मीलयन्तं विबुधोदयाय स्वधुन्युदार्द्रैः स्वजटाकलापैः स्वधुन्युदार्द्रैः स्वजटाकलापैः स्वधुन्युदार्द्रैः स्वजटाकलापैः उपस्पृशन्तश्चरणोपधानम् उपस्पृशन्तः चरणोपधानम् उपस्पृशन्तश्चरणोपधानं पद्मं यदर्चन्ति अहिराजकन्याः पद्मं यदर्चन्ति अहिराजकन्याः पद्मं यदर्चन्ति अहिराजकन्याः सप्रेमनाना बलिभिर्वरार्थाः सप्रेमनाना बलिभिर्वरार्थाः सप्रेमनाना बलिभिर्वरार्थाः मुहुर्गृह्णन्तो वचसानुरागः मुहुर्गृह्णन्तः वचसानुरागः मुहुर्गृह्णन्तो वचसानुरागः खलत्पदेनास्य कृतानि तज्ञाः खलत्पदेनास्य कृतानि तज्ञाः खलत्पदेनास्य कृतानि तज्ञाः किरीटसाहस्रमणिप्रवेक 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 प्रद्योतितोद्दामफणासहस्रं 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 प्रोक्तं किलैतद् भगवत्तमेन प्रोक्तं किलैतत् भगवत्तमेन प्रोक्तं किलैतद्भगवत्तमेन निवृत्तिधर्माभिरतायतेन 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 सनत्कुमाराय स चाह पृष्टः सनत्कुमाराय स चाह पृष्टः सनत्कुमाराय स चाह पृष्टः साङ्ख्यायनायाङ्गधृतव्रताय साङ्ख्यायनायाङ्गधृतव्रताय साङ्ख्यायनायाङ्गधृतव्रताय
साङ्ख्यायनायाङ्गधृतं व्रताय साङ्ख्यायनः पारमहंस्यमुख्यः साङ्ख्यायनः पारमहंसमुख्यः साङ्ख्यायनः पारमहंस्यमुख्यः विवक्षमाणो भगवद्विभूतिः विवक्षमाणो भगवद्विभूतिः विवक्षमाणो भगवद्विभूतिः जगादसोऽस्मद्गुरवेन्विताय 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 पराशरायाथ बृहस्पतेश्च पराशरायाथ बृहस्पतेश्च पराशरायाथ बृहस्पतेश्च प्रोवाच मह्यं स दयाळुरुक्तः प्रोवाच मह्यं स दयाळुरुक्तः प्रोवाच मह्यं स दयाळुरुक्तो मुनिः पुलस्त्येन पुराणमाद्यं मुनिः पुलस्त्येन पुराणमाद्यं मुनिः पुलस्त्येन पुराणमाद्यं सोऽहं तवैतद् कथयामि वत्स सोऽहं तवैतद् कथयामि वत्स सोऽहं तवैतद् कथयामि वत्स श्रद्धाळवे नित्यमनुव्रताय श्रद्धाळवे नित्यमनुव्रताय श्रद्धाळवे नित्यमनुव्रताय उदाप्लुतं विश्वमिदं तदासीत् उदाप्लुतं विश्वमिदं तदासीत् उदाप्लुतं विश्वमिदं तदासीत् उदाप्लुतं विश्वमिदं तदासीत् यन्निद्रयामीलितदृङ्यमीलयत् 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 अहीन्द्रतल्पे अधिशयान एकः अहीन्द्रतल्पे अधिशयान एकः अहीन्द्रतल्पेऽधिशयान एकः अहीन्द्रतल्पेऽधिशयान एकः कृतक्षणः स्वात्मरतौ निरीहः कृतक्षणः स्वात्मरतौ निरीहः कृतक्षणः स्वात्मरतौ निरीहः सोऽन्तःशरीरेऽर्पितभूतसूक्ष्मः सोऽन्तःशरीरेऽर्पितभूतसूक्ष्मः कालात्मिकां शक्तिमुदीरयाणः कालात्मिकां शक्तिमुदीरयाणः कालात्मिकां शक्तिमुदीरयाणः उवास तस्मिन् सलिले पदे स्वे उवास तस्मिन् सलिले पदे स्वे उवास तस्मिन् सलिले पदे स्वे यथा नलो दारुणिरुद्धवीर्यः यथा नलो दारुणिरुद्धवीर्यः यथा नलो दारुणिरुद्धवीर्यः चतुर्युगानां च सहस्रमप्सु चतुर्युगानां च सहस्रमप्सु चतुर्युगानां च सहस्रमप्सु स्वपन् स्वयोदीरितया स्वशक्त्या स्वपन् स्वयोदीरितया स्वशक्त्या स्वपन् स्वयोदीरितया स्वशक्त्या कालाख्ययासादितकर्मतन्त्रः 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 लोकानपीतान् ददृशे स्वदेहे लोकानपीतान् ददृशे स्वदेहे लोकानपीतान् ददृशे स्वदेहे तस्यार्थसूक्ष्माभिनिविष्टदृष्टेः 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 अन्तर्गतोऽर्थो रजसातनीयान् अन्तर्गतोऽर्थो रजसातनीयान् अन्तर्गतोऽर्थो रजसातनीयान् गुणेन कालानुगतेन विद्धः गुणेन कालानुगतेन विद्धः गुणेन कालानुगतेन विद्धः सूष्यंस्तदा भिद्यत नाभिदेशात् सूष्यंस्तदा भिद्यत नाभिदेशात् सूष्यंस्तदा भिद्यत नाभिदेशात्
स पद्मकोशः सहसोदतिष्ठते स पद्मकोशः सहसोदतिष्ठते स पद्मकोशः सहसोदतिष्ठते कालेन कर्म प्रतिबोधनेन कालेन कर्म प्रतिबोधनेन कालेन कर्म प्रतिबोधनेन स्वरोचिषा तत् सलिलं विशालं स्वरोचिषा तत् सलिलं विशालं स्वरोचिषा तत् सलिलं विशालं विद्योतयन्नर्कैवात्मयोनिः 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 तल्लोकपद्मं सौ एव विष्णुः तल्लोकपद्मं सौ एव विष्णुः तल्लोकपद्मं सौ एव विष्णुः प्रावीविशत् सर्वगुणावभासं प्रावीविशत् सर्वगुणावभासं प्रावीविशत् सर्वगुणावभासं तस्मिन् स्वयं वेदमयो विधाता तस्मिन् स्वयं वेदमयो विधाता तस्मिन् स्वयं वेदमयो विधाता स्वयंभुवं यं स्ववदन्ति सोऽभूत् स्वयंभुवं यं स्ववदन्ति सोऽभूत् स्वयंभुवं यं स्ववदन्ति सोऽभूत् तस्यां स चाम्भोरुह कर्णिकायां तस्यां स चाम्भोरुह कर्णिकायां तस्यां स चाम्भोरुह कर्णिकायाम् अवस्थितो लोकमपश्यमानः अवस्थितो लोकम् अपश्यमानः अवस्थितो लोकमपश्यमानः परिक्रमन् व्योम्नि निवृत्तनेत्रः परिक्रमन् व्योम्नि निवृत्तनेत्रः परिक्रमन् व्योम्नि निवृत्तनेत्रः चत्वारि लेभे अनुदिशं मुखानि चत्वारि लेभेऽनुदिशं मुखानि चत्वारि लेभेऽनुदिशं मुखानि तस्मात् युगान्तश्वसनावघूर्न तस्मात् युगान्तश्वसनावघूर्न तस्मात् युगान्तश्वसनावघूर्न जलोर्मिचक्रात् सलिलाद्विरूढं जलोर्मिचक्रात् सलिलाद्विरूढं जलोर्मिचक्रात् सलिलाद्विरूढम् उपाश्रितः कञ्जमुलोकसत्त्वम् उपाश्रितः कञ्जमुलोकसत्त्वम् उपाश्रितः कञ्जमुलोकसत्त्वम् उपाश्रितः कञ्जमुलोकतत्त्वम् उपाश्रितः कञ्जमुलोकतत्त्वम् उपाश्रितः कञ्जमुलोकतत्त्वम् नात्मानमद्धाविददादिदेवः 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 क एष योऽसौ अहम् अब्जपृष्ठ क एष योऽसौ अहमब्जपृष्ठ क एष योऽसौ अहमब्जपृष्ठ क एष योऽसौ अहमब्जपृष्ठ एतत्कुतो वाब्जमनन्यदप्सु एतत्कुतो वाब्जमनन्यदप्सु एतत्कुतो वाब्जमनन्यदप्सु अस्ति हि अधस्ताद् इह किञ्चनैतत् अस्ति ह्यधस्ताद् इह किञ्चनैतत् अस्ति ह्यधस्ताद् इह किञ्चनैतत् अधिष्ठितं यत्र सतानुभाव्यम् अधिष्ठितं यत्र सतानुभाव्यम् अधिष्ठितं यत्र सतानुभाव्यम् स इत्थमुद्वीक्ष्य तदब्जनाल 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 नाडीभिरन्तर्जलमाविवेश नाडीभिः अन्तर्जलमाविवेश नाडीभिरन्तर्जलमाविवेश नार्वागतस्तत्करनालनाल नार्वागतं तत्करनालनाल नार्वागतस्तत्करनालनाल नार्वागतस्तत्करनालनाल नाभिं विचिन्वन् तदविन्दताजः नाभिं विचिन्वन् तदविन्दताजः नाभिं विचिन्वन् तदविन्दताजः नाभिं विचिन्वन्
तदविन्दताजः तमस्य पारे विदुरात्मसर्गं तमस्य पारे विदुरात्मसर्गं तमस्य पारे विदुरात्मसर्गं तमस्य पारे विदुरात्मसर्गं विचिन्वतो भूत्सुमहांस्त्रिनेमिः विचिन्वतो भूत्सुमहांस्त्रिनेमिः विचिन्वतो भूत्सुमहांस्त्रिनेमिः यो देहभाजां भयमीरयाणः यो देहभाजां भयमीरयाणः यो देहभाजां भयमीरयाणः परीक्षिणोति आयुरजस्य हेतिः परीक्षिणोत्यायुरजस्य हेतिः परीक्षिणोत्यायुरजस्य हेतिः ततो निवृत्तो अप्रतिलब्धकामः ततो निवृत्तो प्रतिलब्धकामः ततो निवृत्तो अप्रतिलब्धकामः ततो निवृत्तो अप्रतिलब्धकामः स्वधिष्ण्यमासाद्य पुनः स देवः स्वधिष्ण्यमासाद्य पुनः स देवः स्वधिष्ण्यमासाद्य पुनः स देवः शनैर्जितश्वासनिवृत्तचित्तः 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 न्यषीददारूढसमाधियोगः 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 कालेन सोजः पुरुषायुषाभिः कालेन सोजः पुरुषायुषाभिः कालेन सोजः पुरुषायुषाभिः प्रवृत्तयोगेन विरूढबोधः प्रवृत्तयोगेन विरूढबोधः प्रवृत्तयोगेन विरूढबोधः प्रवृत्तयोगेन विरूढबोधः स्वयं तदन्तर्हृदयेव भातं स्वयं तदन्तर्हृदयेव भातं स्वयं तदन्तर्हृदयेव भातं स्वयं तदन्तर्हृदये अवभातं स्वयं तदन्तर्हृदयेव भातम् अपश्यतापश्यत यन्नपूर्वम् अपश्यतापश्यत यन्नपूर्वम् अपश्यतापश्यत यन्नपूर्वम् मृणालगौरायत शेषभोग मृणालगौरायत शेषभोग मृणालगौरायत शेषभोग पर्यङ्कमेकं पुरुषं शयानं पर्यङ्कमेकं पुरुषं शयानं पर्यङ्कमेकं पुरुषं शयानं फणातपत्रायुतमूर्धरत्न 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 द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये प्रेक्षां क्षिपन्तं हरितोपलाद्रेः प्रेक्षां क्षिपन्तं हरितोपलाद्रेः प्रेक्षां क्षिपन्तं हरितोपलाद्रेः सन्ध्याभ्रनीवेरुरुक्ममूर्ध्नः 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 रत्नोदधारौषधि सौमनस्य रत्नोदधारौषधि सौमनस्य रत्नोदधारौषधि सौमनस्य वनस्रजो वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः वनस्रजो वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः वनस्रजो वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः ஸ்ரீஹரே நமஹ. மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொல்லிட்டு வராள். ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருக்கிற ரூபத்தை வர்ணனை பண்ணிட்டு இருக்காள் இந்த ஸ்லோகங்கள்னால. ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான தேஹேன லோகத்ரய சங்கிரஹேண விசித்திர திவ்யாபரணாம் சுகானாம் கிருதஸ்ரீயாபாஸ்ரித வேஷதேகம். இந்த தேகம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காள்னாள்,
அவருடைய உடம்பு 3 லோகத்தையும் வியாபிச்சுட்டு இருக்க முடியாது, அத்தனை பெருசு இருக்கான் படுத்துட்டு இருக்கிற தேகம். பெரிய அளவு சுவாமி படுத்துட்டு இருக்கார். 3 லோகத்தையும் மேலே இருக்கப்பட்ட லோகம், கீழே இருக்கப்பட்ட லோகம், பூலோகம், இது அத்தனையும் சேர்த்து அளவளாவி இருக்காமல் அவர் அப்படி படுத்துட்டு இருக்காளாம். ஆதிசேஷ தல்பத்தில் பிரகாஷிச்சுன்னு இருக்காளாம். ஏன்னா ஆபரணங்கள்லாம் போட்டுருக்காள். ஆபரணங்கள் போட்டு நல்ல பட்டு பீதாம்பரத்தை உடிச்சுட்டு இருக்காள். அதனால் பிரகாஷிச்சுட்டு இருக்காளாம். விசித்திர திவ்யாபரணாம் சுகானாம் கிருதஸ்ரீயாபாஷ்டித வேஷதேகம் பும்சாம் ஸ்வகாமாய விவிக்த மார்கைः அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரி பத்மம் பிரதர்ஷயந்தம் கிருபயா நகேந்து மயூக பின்னாங்குழி சாருபத்திரம். படுத்துட்டு இருக்கிற சுவாமி அவருடைய கால்கள் நன்னா தெரியுதுதான். கோவிலில் போய் ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை பார்த்தாக்க படுத்துட்டு இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் கால்கள்லேருந்து தலை மட்டும் பார்க்கணும்னா கற்பூர ஆரத்தி பண்ணுறதே சொல்லுவா, இதான் இப்போ சுவாமியோட கால்கள் பாருங்கோன்ட்டு. கோவிலில் சிலா ரூபத்தில் இருக்கிற சுவாமியே பார்க்குறதுக்கு லைட்டு போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே சுவாமியை தன்னுடைய கால் காட்டுறதுக்கான எப்பேற்பட்ட கால்கள் நாள் காமதுகாங்கிரி பத்மம் நாள். காமதுகாங்கிரி பத்மம் அபியர்ச்சதாம் பும்சாம் அபியர்ச்சதாம். ஜனங்கள்லாம் எந்த கால்களுக்கு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுறாளாம். அப்படி அர்ச்சனை பண்ணுறதே அந்த கால்கள் இவாளுடைய மனோ அபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறதாம். என்னென்னலாம் மனசில் நினச்சிட்டு சுவாமியை போய் அவருடைய கால்களை அர்ச்சனை பண்ணுறாளோ அத்தனை காமனைகளும் பூர்த்தியாகிறதாம். அதனால் காமதுகாங்கிரி பத்மம், காமதேனு மாதிரி நினச்சத்தை கொடுக்கறதாம் அந்த கால். அப்பேற்பட்ட கால்கள். பிரதர்ஷயந்தம் கிருபயா நகேந்து மயூக பின்னாங்குழி சாருபத்திரம். அழகான விரல்கள் பிரகாசிக்கிறது. அதில் நக்கங்கள் அப்படி டால் அடிக்குது, பிரகாசிக்கிறது. இப்படி சாருபத்திரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காம் கால். அப்படியே தாமரப்பூனுடைய இதழ்கள் மாதிரி இருக்குது கால். அதை வர்ணிச்சாள், அதை காமிச்சாலாம். முகேன லோகாத்திஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டல மண்டிதேன சோணாயிதேனாதர பிம்பபாசா பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ருவா. பகவானுடைய முகம் இருக்கே, அது எப்பேற்பட்ட முகம்னால் அவருடைய ஸ்மிதேன, அவர் புன்சிரிப்பு தளர அவருடைய முகங்கள். அது லோகார்த்திஹரஹா, லோகானாம் ஆர்த்திஹரஹா, லோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷாளுடைய துக்கங்கள் எல்லாம் போக்குறதாம் அவருடைய புன்சிரிப்பு. அந்த அப்பேற்பட்ட புன்சிரிப்பை வச்சுருக்காளாம் முகத்தில். முகேன லோகாத்திஹரஸ்மிதேன பரிஸ்புரத்து குண்டல மண்டிதேன. நல்ல மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது அதனுடைய கன்னங்களில். ஷோணாயிதேன அதர பிம்பபாசா, ஷோணாயிதேன அதர பிம்பபாசா. அவருடைய அதரங்கள் உதடுகள் இருக்கே அதுலேருந்து பிரகாசிக்கிறதாம். சக்கச்சவேன்னு ஷேப்பு லைட்டு அடிச்சுன்னு ஒரு கார் போச்சுன்னா பின்னாடி ஷேப்பு லைட் அடிக்கிறது பாருங்க, அப்படி அவரோட உதடுகள்லேருந்து பிரகாசம் அடிக்கிறதாம். அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ருவா. சுப்ருவா அவருடைய புருவங்கள், அவருடைய நல்ல தீர்க்கமான நாசிகை, மூக்கு, இதுகள்லேருந்து பிரகாசம் அடிக்கிறதான். திருப்பி இது ஒன்று பிரகாஷம் இருக்குங்கிறார். அப்படி அழகான ரூபம் சுவாமிக்கு முகம். அந்த வர்ணிச்சாளிஞ்ச முகத்தை. முகேன லோகாத்திஹரஸ்மிதேன, அப்பேற்பட்ட அந்த முகத்தை நம்ம தியானம் பண்ணாலே நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு போடுறது. ஆர்த்தி அரத்தி. முகேன லோகாத்திஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டல மண்டிதேன. இந்த குண்டலங்கள் கன்னத்தில் பிரகாசிக்கிறது, மகர குண்டலங்கள். ஷோணாயிதேனாதர பிம்பபாசா பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ருவா கதம்ப கிஞ்சல் கபிஷங்க வாசசா ஸ்வலங்கிருதம் மேகலயா நிதம்பே ஹாரேண சானந்ததனேன வத்ச ஸ்ரீவத்சவக்ஷः ஸ்தலவல்லபேன. சுவாமி அழகான ட்ரெஸ்ஸு போட்டுருக்காள். கதம்ப கிஞ்சல் கபிஷங்க வாசசா, ஒரு தாமரப்பூனுடைய கிஞ்சல்கம், அதில் இருக்கப்பட்ட குஞ்சலங்கள் இருக்கே, அது மஞ்சள் மசீர் இருக்கும். அப்படி இருக்காமல் அவருடைய ட்ரெஸ்ஸு மஞ்சள் கலர் பட்டாடையை உடுத்தின்னு இருக்காள். ஸ்வலங்கிருதம் மேகலையா நிதம்பே, இடுப்பில் ஒட்டியானம், தங்க ஒட்டியானத்தை போட்டுருக்காள். ஹாரேண சானந்த தனேன வத்ச, மாலைகளை போட்டுருக்காள். எப்பேற்பட்ட மாலைகள்! அனந்த தனேன, விலையே அதுக்கு போட முடியாது, விலை எத்தனைன்னு சொல்ல முடியாத அவ்வளோ உயர்ந்த விலையுடைய
விலை உயர்ந்த மாலைகளை போட்டிருக்கலாம். ஹாரேன சானந்த தனேன வத்ச ஸ்ரீவத்ச வக்ஷா ஸ்தலவல்லபேன. வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீவத்சங்கிறதான மறு பிரகாஷன் இருக்கு சுவாமியுடைய மார்பில். அப்பேற்பட்ட ரூபத்தை வர்ணிச்சாள். கதம்ப கிஞ்சல் கபிஷங்க வாசசா ஸ்வலங்கிருதம் மேகலயா நிதம்பே ஹாரேண சானந்த தனேன வத்ச ஸ்ரீவத்ச வக்ஷஸ்தலவல்லபேன. பரார்த்திய கேயூர மணிப்பிரவேக பரியஸ்ததோர்தண்ட சஹஸ்ரசாகம் அவ்யக்தமூலம் புவனாங்கிரிபேந்திரம் அகீந்திரபோகைஹி அதிவீதவல்ஷம். பரார்த்திய கேயூர மணிப்பிரவேக. பரார்த்திய கேயூர மணிப்பிரவேக. எப்படி ஒரு சந்தன விருட்சம் இருந்ததுன்னா அதுக்கு பல கிளைகள் இருக்கும். பெரிய விருட்சம் இருந்ததுன்னா அதுக்கு பல கிளைகள் இருக்கும். அது மேலே முழுக்க புஷ்பங்கள்னால் அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கும். அப்படி பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குன்னால் அவருக்கு ஆயிரக்கணக்கான கைகள். சந்தன விருட்சத்துக்கு எப்படி ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கோ அப்படி ஆயிரக்கணக்கான கைகள். எப்படி அதுக்கு புஷ்பங்கள்னால் அது பிரகாசிச்சுட்டு இருக்குமோ அப்படி இங்கே பரார்த்திய கேயூர மணிப்பிரவேக பரியஸ்ததோர்தண்ட சஹஸ்ரசாகம். அங்கே நிறைய ஆபரணங்கள், ஜுவல்ஸ், பிரகாசிக்கின்ற மணிகணங்களை மேலெல்லாம் பூட்டின்னு இருக்காள் சுவாமி. அவ்யக்தமூலம் புவனாங்கிரிபேந்திரம். அது மாத்திரமில்லை, எப்படி சந்தன விருஷத்தினுடைய ரூட், அதனுடைய மூலம் கண்ணுக்கு தெரியுமோ, பூமிக்கு அடியில் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. அப்படி அவ்யக்தம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி சுவாமியினுடைய மூலம் தெரியுமோ, தெரியாது. அவரே ஸ்வயம் உண்டாக்கின்றவர். அவருக்கு மூலம் அவரை யார் சிருஷ்டி பண்ணார்னு எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அவரே தான் சிருஷ்டி. அதனால் அவ்யக்த மூலம். புவனாங்கிரிபேந்திரம், அவர்தான் இந்த புவனங்களுக்கெல்லாம் அதிபதி, இந்திரஹா. புவனாங்கிரிபேந்திரம் அஹீந்திரபோகைஹி அதிவீதவல்ஷம். அப்பேற்பட்ட அஹீந்திர போக. அஹீந்திரஹானா போகேந்திரஹான்னு அர்த்தம். அதாவது பாம்பு, ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷ தல்பத்தில் ஆதிசேஷனுடைய தலைகள்னால அப்படியே சூழப்பட்டு அப்படியே படுத்துன்னு இருக்கிற ரூபத்தை பார்த்தாலாம். பிரம்மா பார்க்குறார் இதெல்லாம். சராச்சரௌகோ பகவன் மஹீத்ரம் அஹீந்திரபந்தும் சலிலோபகூடம் கிரீட சாகசிர ஹிரண்யஸ்ருங்கம் ஆவிர்பவத் கௌஸ்துபரத்னகர்ப்பம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமியும் ஒரு மலையும் கம்பேர் பண்ணுறாள். சுவாமி மலை மாதிரி இருக்கலாம். எப்படின்னா சராச்சரௌகோ பகவன் மஹீத்ரம். சுவாமி மலை மாதிரி இருக்கான்னாள். ஏன்னால் ஒரு மலையில் பலவிதமான சரம் அச்சரம், பலவிதமான பட்சிகணங்கள், மிருககணங்கள் எல்லாம் வசிச்சுன்னு இருக்கும். அப்படி சுவாமிகிட்டேயும் எல்லா விதமான அச்சரங்கள், விரக்ஷங்கள் எல்லாம் அங்கே தான் சுவாமிகிட்ட வசிச்சுன்னு இருக்கு, அவரால் சிருஷ்டி பண்ணப்பட்டு. அஹீந்திரபந்தும், பெரிய மலைகளில் நிறைய மலைப்பாம்புகள் இருக்கும். மாதிரி இவர் பாம்புக்கு ஃப்ரெண்டு இவர். ஏன்னா இவர் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருக்கார், அவரோட ஃப்ரெண்டு. அதிவீதவல்ஷம் சராச்சரௌகோ பகவன் மஹீத்ரம் அஹீந்திரபந்தும் சலிலோபகூடம். அதே மாதிரி ஒரு பெரிய மலை, சில சமயம் மலைகள் தண்ணீர்லேருந்து அப்படியே உண்டாகும். தண்ணிக்கு நடுப்புற பெரிய மலை இருக்கும். அப்படி இங்கே தண்ணிக்கு நடுப்புற சுவாமி படுத்துன்னு இருக்காள். கிரீட சாகஸ்ர ஹிரண்யஸ்ருங்கம். மலைகளுக்கு ஆயிரக்கணக்கான சிகரங்கள் பிரகாசின்னு இருக்கும். விளையர்னு வெள்ளிப்பனை ஐஸ் மேலே இருந்து சூரியன் அடிக்கிறதே மஞ்சள் கலராக அது பிரகாசிக்கும், தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அப்படி சுவாமியை சுற்றி வரலாமா ஆதிசேஷன் 1000 தலைகளில் மணிகளோடு கூட பிரகாஷன் இருக்காள். கிரீட சாகஸ்ர ஹிரண்யஸ்ருங்கம் ஆவிர்பவத் கௌஸ்துபரத் நகர்ப்பம். அப்படி கௌஸ்துபமணியை வச்சுருக்கப்பட்ட சுவாமி அங்கே தோண்டினாராம், பார்த்தாளாம் இந்த பிரம்மா. நிவீதமாம்னாய மதுவிரதஸ்ரீயா ஸ்வகீர்த்திமையா வனமாலயா ஹரிம் சூர்யேந்து வாயுவக்னி அகமம் த்ரிதாமபிஹி. சூர்யேந்து வாயுவக்ஞகமம் த்ரிதாமபிஹி பரிக்ரமத் பிராதினிகைர்துராசதம். எப்பேற்பட்ட சுவாமினாள் பிரம்மா சுவாமியை பார்த்தாள். நிவீதமாம்னாய மதுவிரதஸ்ரீயா. மேலே முழுக்க புஷ்பங்கள் போட்டிருக்கு சுவாமி மேலே. புஷ்பங்கள்னால பிரகாஷிருக்காள் சுவாமி மாலையை போட்டுண்டு.
வேத உத்கோஷ ஸ்வகீர்த்திமையா வனமாலயா ஹரிம். வேதங்கள்லாம் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறதாம். சூரியேந்து வாயுவக்ஞகமம் திரிதாமபிஹி. சூரியன், வாயு, அக்னி, சந்திரன் இவாள் எல்லாராலையும் சுவாமி கிட்டக்க போய் அணுக முடியலையாம். அவ்வளவு பிரகாசமாக இருக்காள் சுவாமி. பரிக்கிரமத் பிராதனிகை துராசதம். கையில் சக்கரம் வச்சுருக்காள், சக்கராயுதம். அதனால் ஆராலையும் ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட சுவாமியை பார்த்தாளாம். தர்ஹேவ தன்னாபிசரசரோஜம் ஆத்மானமம்பஸ்வசனம் வியச்ச ததர்ஷ தேவோ ஜகதோ விதாதா நாதஃ பரம் லோக விசர்க திருஷ்டி. அப்பொழுது என்ன பார்த்தாள் இந்த பிரம்மானால், தர்ஹேவ தன்னாபிசரசரோஜம். சுவாமியினுடைய நாபி, அங்கே நாபியை பார்த்தாள். நாபியிலேருந்து அங்கே தொப்புளில் இருக்கப்பட்ட தண்ணி தீர்த்தத்தை பார்த்தாள். அந்த தீர்த்தத்துலேருந்து வர சரோஜம் தாமரைப்பூ பார்த்தாள். அந்த தாமரைப்பூ மேலே தான் உட்கார்ந்துருக்கிற ஆத்மானம் அதை பார்த்தாள். அம்பஸ்வசனம் வியச்ச. அதை சுத்தீவிலும் இருக்கப்பட்ட காற்றை பார்த்தாள். வியச்ச ஆகாசத்தை பார்த்தாள். சுத்தீவிலும் இருக்கிற ஸ்பேஸ் அதை பார்க்க முடிஞ்சது அவரால். ததர்ஷ தேவோ ஜகதோ விதாதா. ஜகதா விதாதா, ஜகத்தை சிருஷ்டி பண்ண அந்த சுவாமியை பார்த்தாள். நாதஃ பரம் லோக விசர்க திருஷ்டி. அதை தவிர அவரால் வேறு ஒன்றையும் பார்க்க முடியல. பாக்கி எல்லாம் அவருக்கு கண்ணால் பார்க்க முடியலையாம். உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஆஹா, இத்தினூண்டு லெவலேஷம் அந்த பகவான் யாருங்கிறதுனுடைய ஒரு சின்ன போர்ஷனை தானே பார்க்க முடியுதுன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். சகர்ம பீஜம் ரஜசோபரக்தா பிரஜாசிசிருக்ஷன்யதேவ திருஷ்ட்வா அஸ்தௌத் விசர்காபிமுகஸ்தமீட்யம் அவ்யக்தவத்மனி அபிவேஷிதாத்மா. சகர்ம பீஜம் ரஜசோ பரக்தா. ரஜசா உபரக்தா. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் தன் காரியமான சிருஷ்டியை பண்ண முடியுங்கிறதாக தெரிஞ்சுட்டு பகவான் அந்த ஞானத்தை தனக்கு கொடுக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட ச கர்ம பீஜம் ரஜசோபரக்தா. கர்ம பீஜம், பீஜம்னா விதை. எந்த சிருஷ்டிக்கு விதையாக இருக்கப்பட்ட அந்த பிரம்மா ரஜசா உபரக்தா, ரஜோகுணத்தினால உந்துவிக்கப்பட்டு அந்த சுவாமியை பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். அந்த மகாபுருஷனாக இருக்கப்பட்ட பெருமாள், பெருசாக படுத்துன்னு இருக்கப்பட்ட பெருமாள், அந்த ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துன்னு இருக்கப்பட்டவரை பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்தோத்திரத்தை, பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரத்தை. இப்போ இந்த அத்தியாயத்தை இதுவரையும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான தேஹேன லோகத்ரயசங்கிரஹேண தேஹேன லோகத்ரயசங்கிரஹேண தேஹேன லோகத்ரயசங்கிரஹேண விசித்திரதிவ்யாபரணாம்சுகானாம் 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 கிருதஸ்ரீயாபாஸ்ரிதவேஷதேகம் 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 பும்சாம் ஸ்வகாமாய விவிக்தமார்கைः பும்சாம் ஸ்வகாமாய விவிக்தமார்கைः பும்சாம் ஸ்வகாமாய விவிக்தமார்கைः அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரிபத்மம் அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரிபத்மம் அபியர்ச்சதாம் காமதுகாங்கிரிபத்மம் பிரதர்ஷயந்தம் கிருபயா நகேந்து பிரதர்ஷயந்தம் கிருபயா நகேந்து பிரதர்ஷயந்தம் கிருபயா நகேந்து மயூகபின்னாங்குளிச்சாருபத்ரம் 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 முகேன லோகாத்திஹரஸ்மிதேன முகேன லோகாத்திஹரஸ்மிதேன முகேன லோகாத்திஹரஸ்மிதேன
परिस्फुरत्कुण्डलमण्डितेन परिस्फुरत्कुण्डलमण्डितेन शोणायितेनाधरबिम्बभासा 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 प्रत्यर्हयन्तं सुनसेन शुभ्रुवा प्रत्यर्हयन्तं सुनसेन शुभ्रुवा प्रत्यर्हयन्तं सुनसेन शुभ्रुवा कदम्बकिञ्जल्कपिशङ्गवाससा 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 स्वलङ्कृतं मेखलया नितम्बे स्वलङ्कृतं मेखलया नितम्बे स्वलङ्कृतं मेखलया नितम्बे हारेण चानन्तधनेन वत्स हारेण चानन्तधनेन वत्स हारेण चानन्तधनेन वत्स श्रीवत्सवक्षः स्थलवल्लभेन श्रीवत्सवक्षस्थलवल्लभेन श्रीवत्सवक्षस्थलवल्लभेन परार्ध्यकेयूरमणिप्रवेक 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 पर्यस्तदोर्दण्डसहस्रशाखं पर्यस्तदोर्दण्डसहस्रशाखं पर्यस्तदोर्दण्डसहस्रशाखम् अव्यक्तमूलं भुवनाङ्घ्रिपेन्द्रम् अव्यक्तमूलं भुवनाङ्घ्रिपेन्द्रम् अव्यक्तमूलं भुवनाङ्घ्रिपेन्द्रम् अहीन्द्रभोगैरधिवीतवल्शम् अहीन्द्रभोगैः अधिवीतवल्शम् अहीन्द्रभोगैरधिवीतवल्शम् चराचरौको भगवन्महीध्रम् चराचरौको भगवन्महीध्रम् चराचरौको भगवन्महीध्रम् अहीन्द्रबन्धुं सलिलोपगूढम् अहीन्द्रबन्धुं सलिलोपगूढम् अहीन्द्रबन्धुं सलिलोपगूढम् किरीटसाहस्रहिरण्यशृङ्गम् 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 आविर्भवत् कौस्तुभरत्नगर्भम् आविर्भवत् कौस्तुभरत्नगर्भम् आविर्भवत् कौस्तुभरत्नगर्भम् निवीतमाम्नाय मधुव्रतश्रिया निवीतमाम्नाय मधुव्रतश्रिया निवीतमाम्नाय मधुव्रतश्रिया स्वकीर्तिमय्या वनमालया हरिम् स्वकीर्तिमय्या वनमालया हरिम् स्वकीर्तिमय्या वनमालया हरिम् सूर्येन्दुवायुवग्न्यगमं त्रिधामभिः सूर्येन्दुवायुवग्न्यगमं त्रिधामभिः सूर्येन्दुवायुवग्न्यगमं त्रिधामभिः परिक्रमत्प्राधनिकैर्दुरासदम् 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 तर्ह्येव तन्नाभिसरः सरोजम् तर्ह्येव तन्नाभिसरः सरोजम् तर्ह्येव तन्नाभिसरः सरोजम् आत्मानमम्भश्वसनं वियच्छ आत्मानमम्भश्वसनं वियच्छ आत्मानमम्भश्वसनं वियच्छ ददर्श देवो जगतो विधाता ददर्श देवो जगतो विधाता ददर्श देवो जगतो विधाता नातः परं लोक विसर्गदृष्टिः नातः परं लोक विसर्गदृष्टिः नातः परं लोक विसर्गदृष्टिः सकर्मबीजं रजसोपरक्तः सकर्मबीजं रजसोपरक्तः सकर्मबीजं रजसोपरक्तः प्रजा सिसृक्षन्यदेव दृष्ट्वा प्रजा सिसृक्षन्यदेव दृष्ट्वा प्रजा सिसृक्षन्यदेव दृष्ट्वा अस्तौद्विसर्गाभिमुखस्तमीड्यम् 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 अव्यक्तवत्मनि अभिवेशितात्मा अव्यक्तवत्मन्यभिवेशितात्मा अव्यक्तवत्मन्यभिवेशितात्मा ओम श्री हरे नमः
ஓமிதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே அஷ்டமோத்தியாயः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என்னோட கூட. ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே அஷ்டமோத்தியாயः. மைத்ரேய உவாச்ச சத்சேவனீயோ பத பூர்வவம்சः யல்லோகபாலோ பகவத்பிரதானः பபூவிதேஹாஜிதகீர்த்திமாலாம் பதே பதே நூதனயஸ்ய பீக்ஷ்ணம் சோகம் ரிணாம் க்ஷுல்லசுகாய துக்கம் மஹத்கதானாம் விரமாய தஸ்ய பிரவர்த்தயே பாகவதம் புராணம் யதாக சாக்ஷாத் பகவான் ரிஷிப்யः ஆசீனமுர்வ்யாம் பகவந்தமாத்யம் சங்கர்ஷணம் தேவமகுண்டசத்வம் விவித்சவः தத்வமதः பரஸ்ய குமாரமுಖ್யாः முனயோன்வபृच्छन् ஸ்வமேவ திஷ்ட்யம் பகுமானயந்தம் யத்வாசுதேவாபிதமாமனந்தி பிரத்யக்திருதாக்ஷாம்புஜ கோஷமீஷத் உன்மீலயந்தம் விபுதோதயாய ஸ்வர்துன்யுதார்द्रैः स्वजटाकलापैः उपस्पृशन्तश्चरणोपधानं पद्मं यदर्चन्ति अहिराजकन्याः सप्रेमनाना बलिभित्परार्थाः मुहुर्गृणन्तो वचसानुरागः खलत्पदेनास्य कृतानि तज्ञाः किरीटसाहस्रमणिप्रवेक प्रद्योतितोद्दामफणासहस्रम् प्रोक्तं किलैतद्भगवत्तमेन निवृत्तिधर्माभिरताय तेन सनत्कुमाराय स चाहपृष्टः साङ्ख्यायनायाङ्गधृतं व्रताय साङ्ख्यायनः पारमहंस्यमुख्यः विवक्षमाणो भगवद्विभूतिः जगादसोऽस्मद्गुरवेन्विताय पराशरायाथ बृहस्पतेश्च प्रोवाच मह्यं स दयाळुरुक्तः मुनिः पुलस्त्येन पुराणमाद्यं सोऽहं तवैतत् कथयामि वत्स श्रद्धाळवे नित्यमनुव्रताय उदाप्लुतं विश्वमिदं तदासीत् यन्निद्रयामीलितदृङ्यमीलयत् अगीन्द्रतल्पे अधिशयान एकः कृतक्षणस्वात्मरतौ निरीघः सोऽन्तः शरीरेऽर्पितभूतसूक्ष्मः कालात्मिकां शक्तिमुदीरयाणः उवास तस्मिन् सलिले पदे स्वे यथा नलो दारुणिरुद्धवीर्यः चतुर्युगानां च सहस्रमप्सु स्वपन् स्वयोदीरितया स्वशक्त्या कालाख्यया साधितकर्मतन्त्रः लोकानपीतान् ददृशे स्वदेहे तस्यार्थसूक्ष्माभिनिविष्टदृष्टेः अन्तर्गतोऽर्थो रजसा तनीयान् गुणेन कालानुगतेन विद्धः सूष्यंस्तदाभिद्यत नाभिदेशात् स पद्मकोशः सहसोदतिष्ठत् कालेन कर्म प्रतिबोधनेन स्वरोचिषा तत्सलिलं विशालं विद्योतयन्नर्कैवात्मयोनिः तल्लोकपद्मं सौ एव विष्णुः प्रावीविशत् सर्वगुणावभासं तस्मिन् स्वयं वेदमयो विधाता स्वयंभुवं यं स्म वदन्ति सोऽभूत् तस्यां सचाम्भोरुहकर्णिकायाम् अवस्थितो लोकमपश्यमानः परिक्रमन् व्योम्नि निवृत्तनेत्रः चत्वारि लेभे अनुदिशं मुखानि तस्मात् युगान्तश्वसनावघूर्न जलोर्मिचक्रात् सलिलाद्विरूढम् उपाश्रितः कञ्जमु लोकतत्त्वं नात्मानमद्धाविदद् आदिदेवः क एष योऽसौ अहमब्जपृष्ठ एतत् कुतो वाब्जमनन्यदप्सु अस्ति ह्यधस्तात् इह किञ्चनैतत् अधिष्ठितं यत्र सतानुभाव्यं स इत्थमुद्वीक्ष्य तदब्जनाल नाडीभिरन्तर्जलमाविवेश नार्वागतस्तत्खरनालनाल नाभिं विचिन्वन्
तदविन्दताजः तमस्य पारे विदुरात्मसर्गं विचिन्वतो भूत्सुमहांस्त्रिनेमिः यो देहभाजां भयमीरयाणः परीक्षिणोति आयुरजस्य हेतिः ततो निवृत्तो अप्रतिलब्धकामः स्वधिष्ठ्यमासाद्य पुनः स देवः शनैर्जितश्वासनिवृत्तचित्तः न्यषीददारूढसमाधिरोगः कालेन सोऽजः पुरुषायुषाभि प्रवृत्तयोगेन विरूढबोधः स्वयं तदन्तर्हृदयेव भातम् अपश्यतापश्यत यन्न पूर्वम् मृणालगहुरायतशेषभोग पर्यङ्क एकं पुरुषं शयानं फणातपत्रायुतमूर्धरत्न द्युभिर्हतध्वान्तयुगान्ततो ये प्रेक्षां क्षिपन्तं हरितोपलाद्रेः सन्ध्याभ्रनीवेरुरुक्ममूर्ध्नः रत्नोदधारौषधि सौमनस्य वनस्रजो वेणुभुजाङ्घ्रिपाङ्घ्रेः आयामतो विस्तरतस्वमान देहेन लोकत्रयसङ्ग्रहेण विचित्रदिव्याभरणांशुकानां कृतश्रियापाश्रितवेषदेहं पुंसां स्वकामाय विविक्तमार्गैः अभ्यर्चतां कामदुघाङ्घ्रिपद्मं प्रदर्शयन्तं कृपया नखेन्दु मयूखभिन्नाङ्गुलिचारुपत्रं मुखेन लोकात्यहरस्मितेन परिस्फुरत्कुण्डलमण्डितेन शोणायितेनाधरबिम्बभासा प्रत्यर्हयन्तं सुनसेन शुभ्र्वा कदम्बकिञ्जल्कपिशङ्गवाससा स्वलङ्कृतं मेखलया नितम्बे हारेण चानन्तधनेन वत्स श्रीवत्सवक्षस्थलवल्लभेन पराध्यकेयूरमणिप्रवेक पर्यस्तदोर्दण्डसहस्रशाखम् अव्यक्तमूलं भुवनाङ्घ्रिपेन्द्रम् अहीन्द्रभोगैरधिवीतवल्शं चराचरौको भगवन्महीध्रम् अहीन्द्रबन्धुं सलिलोपगूढं किरीटसाहस्रहिरण्यशृङ्गम् आविर्भवन् कौस्तुभरत्नगर्भं निवीतमाम्नाय मधुव्रतश्रिया स्वकीर्तिमय्या वनमालया हरिं सूर्येन्दुवायवग्न्यगमं त्रिधामभिः परिक्रमत्प्राधनिकैर्दुरासदम् तर्ह्येव तन्नाभिसरः सरोजम् आत्मानमम्बश्वसनं वियच्च ददर्श देवो जगतो विधाता नातः परं लोकविसर्गदृष्टिः सकर्मबीजं रजसोपरक्तः प्रजासिसृक्षन्नियदेव दृष्ट्वा अस्तौद्विसर्गाभिमुखस्तमीड्यम् अव्यक्तवर्त्मनि अभिवेशितात्मा ओं श्री हरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे अष्टमोऽध्यायः श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात्
पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।